தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி வரைவு விதிகள் விவகாரத்தில் மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான பிரத்யேக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விவரங்கள். பாலவில் யுஜிசி செய்திகள், அதாவது யுஜிசியினுடைய புதிய விதிமுறைகள், அதற்கான வரைவு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வரைவில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையிலான மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதனை யுஜிசி தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நாம் முதலில் வெளியிட்டிருந்தோம். அதற்கு பிறகாக முதலமைச்சர் அது சார்ந்த ஒரு சட்டப்பூர்வமான அரசியல் பூர்வமான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த நிலையில் தற்போது யுஜிசியினுடைய தலைவர் ஜெகதீஷ்குமார் நெட்வொர்க் 18க்கு ஒரு பிரத்யேக தகவலை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு, நாடு முழுக்க ஒரு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இது சார்ந்து என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதனை ஒரு பொது தளத்தில் வெளியிட்டிருக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் அது சார்ந்த முடிவுகள் என்பது எடுக்கப்படும் என்றும் ஜெகதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு முக்கியமாக சான்சலர், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரின் பொறுப்பு என்ன என்பதை இந்த புதிய விதிமுறைகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிரேட்டர் கிளாரிட்டி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று சர்வதேச அளவில் உயர்கல்வியில் என்ன ட்ரெண்ட் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் ஒரு நான் அகாடமிக், அதாவது ஒரு தொழில் நிறுவனத்தில் மூத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அல்லது பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்ற அந்த மாற்றம் சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்படக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் நெட்வொர்க் 18க்கு அவர் கொடுத்திருக்கிறார். பாலவி, விவரங்களுக்கு நன்றி அபிநயா.